இருக்கணும் செய்யும் போல ஒருத்தர் நீங்க எடுத்துக்காட்டு ஒருத்தர் மிகைப்படுத்துறது அல்லது பெருமைக்குரியதாக பேசுவது அல்லது பாராட்டுக்குரியதாக நடத்துவது, அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு எங்க ஊர்ல எல்லாம் இந்த ஐஸ் வைக்கிறது, ஜின்சாக் போடுறதும்பாங்க. கலைஞரின் ஆட்சி மோசமான ஆட்சி என ஈவிகேஎஸ் இளங்கோவனுக்கு தெரியும் எனவும், அதனால் தான் அவர் காமராஜர் ஆட்சியை திரும்ப கொண்டு வருவோம் என சுட்டிக்காட்டி பேசியதாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகி காளியம்மாள் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்குது, இது பெரிய பாதிப்பாக சீமானுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. ஏன் இப்ப நாங்க நினைக்கிறோம்னா அவங்க அழுகிறாங்களாமா? என்னப்பா இது கதை? உண்மையிலேயே இங்க என்ன நடக்குது தெரியுங்களா? ஒரு வெளிப்படையான ஒரு உண்மையை சொல்றேன். இங்க சேரன், சோழன், பாண்டியன் இவங்க 3 பேருமே பங்காளிங்க தான். இவங்க ஒற்றுமையாக ஏது இங்க விஜயநகர பேரரசு, ஏது இங்க முகலாய பேரரசு இங்க வந்திருக்க வாய்ப்பே இல்லை இல்லையா? இந்த ஒற்றுமையை உடைச்சுதான் இனிவ நாள் வரைக்கும் 1000 ஆண்டுகளுக்கு மேலாகியும் தமிழர் நாட்டுல ஒரு தமிழர் நல்ல அரசு அமைக்க முடியாத அளவிற்கான ஒரு வேலையை முதல்ல என்ன செஞ்சாங்க, இந்த பங்காளி சண்டையை தூண்டி விட்டாங்க. பிறகு சாதி கலவரம், அப்புறம் மத கலவரமாச்சு. ஏன்னா இங்க தமிழன் ஓர்மித்து ஒரு குடையில இருந்தா அப்படின்னா அவனுக்கான அரசியல அவன் தீர்மானிச்சிருவான். இப்ப நான் தேவனா இருந்தேன், தேவேந்திரனா இருந்தேன், கல்லரா இருந்தேன், மல்லரா இருந்தேன், இல்ல பறையரா இருந்தேன், என்னவா இருந்தேன், மோரியாரா இருந்தேன், செட்டியாரா இருந்தேன், நான் இப்படி தனித்தனியா இருக்க தெலுங்கு தாய்மொழியா கொண்டவர்கள் ஓங்கோல இருந்து ஓடி வந்தவர்கள் இங்க ஆட்சி ஆண்டுட்டாங்க. இன்னைக்கு நான் ஒன்னாகி நான் தமிழன் ஒரு குடைக்குள்ள நின்னுட்டேன் அப்படின்னா ஒருத்தர் இங்க நின்ற முடியுமா? இங்க திராவிட வரலாறு அப்படின்னு கருணாநிதியினுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளை பாட புத்தகத்துல ஏற்ற முடியுமா? என் பாட்டன் வாவுசி இருக்கும்போது, சின்னமலை இருக்கும்போது, இவங்கெல்லாம் இருக்கும்போது, சிங்காரவேலர் இருக்கும்போது, கக்கன் இருக்கும்போது, ஜீவானந்தம் இருக்கும்போது, இவர்களுடைய வரலாற்றை எல்லாம் பாட புத்தகத்துல வைப்பதற்கு இவங்களுக்கு இவ்வளவு யோசிக்கக்கூடியவங்க ஐயா கருணாநிதி வரலாற்றை மட்டும் கொண்டு உள்ள வைக்கிறதுக்கான காரணம் என்ன? இங்க தமிழருக்கான ஒரு ஆட்சி அதிகாரம், அவனுக்கான அரசியல் புரிதல், வரலாறு, கல்வி, கலை, பண்பாடு இவற்றையெல்லாம் சொல்லிக் கொடுத்துவதற்கோ கடத்துவதற்கோ ஒரு பெருங்கூட்டமா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சுதான் நாம் தமிழர் ஒரு மிகப்பெரிய படையை கட்டி எழுப்பிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு தம்பி தோளோடு தோல் கொடுக்க வர்றாங்க அப்படின்னு அந்த ஒருமித்த ஒரு விஷயம் சேர்ந்துருச்சு அப்படின்னா இங்க அவங்க செல்லுபடி ஆகாத ஒரு விஷயமா போயிடுவாங்க. ஒரு காகித குப்பை போல கசங்கி போயிடுவாங்க. அதனால அதை உடைப்பதற்கு இந்த மாதிரி ஓனாய் வேஷம் எல்லாம் போட்டு ஒரு பக்கம் உட்காந்துட்டு ஆகுவாங்க. இந்த பணம் பத்தும் செய்யும்னு ஒரு பழமொழி இருக்கு, கேள்வி செய்யும் போல ஒருத்தர் நீங்க எடுத்துக்காட்டு ஒருத்தர் மிகைப்படுத்துறது அல்லது பெருமைக்குரியதாக பேசுவது அல்லது பாராட்டுக்குரியதாக நடத்துவது, அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு எங்க ஊர்ல எல்லாம் இந்த ஐஸ் வைக்கிறது, ஜின்சாக் போடுறதும்பாங்க. அந்த மாதிரி செய்ய விரும்புறீங்க அப்படின்னா தாராளமாக உங்களுடைய மூதாதையர்கள் அவங்களோட பேரை சொல்லணும். எங்களுடைய பாட்டன்கள் அவர் எப்படிப்பட்ட ஒரு தனித்துவமான ஆளு, ஐயா காமராசரோடு நீங்க மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலினை ஒப்பிடுவது எவ்வளவு பெரிய ஒரு இழுக்கு எங்க தாத்தாவுக்குன்றது நீங்க உணர்ந்து பார்க்கணும். ஏன் நீங்க அதுக்கு முன்னாடி உங்களுடைய தலைமுறை இருக்கு இல்லையா, அவருக்கே பாருங்க, ஈவிகேஎஸ் இளங்கோவனுக்கே நல்லா தெரியுது, கலைஞரை சொல்ல மாட்டார். ஏன்னா கலைஞரோட ஆட்சி கேவலமான ஆட்சின்னு நான் சொல்லல, அவரே சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு அதுதானே எடுத்துக்காட்டு. உங்க அப்பா ஒரு இடத்துல ஆட்சி நிர்வாகத்துல இருந்திருக்காரு, அதுவும் கொஞ்சம் காலம்லாம் இல்ல, 5 முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா இருந்திருக்கிறாங்க. நாங்க அவருடைய ஆட்சி காலத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லாம 9 ஆண்டு காலம் தான் இருந்திருக்காரு எங்க தாத்தா. அவருடைய ஆட்சி காலத்தை நீங்க கொடுப்பீங்க அப்படின்னா உங்களுடைய ஆட்சி நிர்வாகம் எவ்வளவு சீர்கெட்டு போயிருக்கு, எவ்வளவு கேடுகெட்டு வாய்ந்தது அப்படின்னு வஞ்ச புகழ்ச்சி அணியாக அவர் சொன்னதான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இந்த ஒப்பீடு அப்படிங்கிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.